எங்க போனாலும் ஷால் போட்டு போகணும். ஏன் ஷால் போடாம போனா எந்த தப்பு நடக்காதா? உனக்கு நான் ஒரு வரலாறு சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பெண்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சில கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஷன்ன்ற பேரில் கொஞ்சம் அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஷால் இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஆடை சுதந்திரம்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காக சில பேர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரெஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேருக்கு விவரம் தெரிய மாட்டேதுங்க. நம்ம அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணாலும் நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணாலும் நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், அதில் ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க இதை பற்றி கிளியராக. அதை பார்த்தா உங்களுக்கே புரியுங்க. அதாவது உலகத்தில் விலை மதிக்க முடியாதது எவ்வளோ இருக்குங்க. அதில் ஒன்று தான் பெண்கள் அவங்களோட உடம்பை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும். மற்றவங்க யாரும் நம்ம உடம்பை பார்க்கக்கூடாதுன்றதில் கான்ஷியஸாக இருக்கணுங்க. ஒன்றுமே இல்லைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமா நடிக்கிறவங்க அவங்கள விட்டுருங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு சில பேர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு கொஞ்சம் அன்ஈஸியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில். அதுவே நீங்கள் சாய் பல்லவி மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு கெத்தாக இருக்கும். நம்ம உடம்பை மறைக்கிறதுக்காக தான் ட்ரெஸ்ஸு. அதில் நிறையா ஃபேஷன்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. நான் என்னோடய கருத்தை சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. பட் என்னென்னா, நம்ம மட்டும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், நம்ம கெத்தாக போகலாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம உடம்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் ஸ்டைலு, அதுதான் கெத்து, அப்போ தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து மற்றவங்க கற்றுக்குவாங்க. சின்ன ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா நடந்து போயிட்டே இருக்காங்க, ஒரு பொண்ணு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது. அதே பக்கத்தில் ஒரு பொண்ணு கொஞ்சம் அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த அக்கா பாரு, அந்த அக்கா மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த அக்கா மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்களை காமிப்பாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக தாங்க இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஸோ அந்த வீடியோ வரும், அதை பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கே புரியும். நீங்கள் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அது தாங்க கெத்து. என்னோட உடம்பை நான் எவனுக்கும் காமிக்க மாட்டேன்டா அப்படின்றதுல நீங்கள் கான்சியஸாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுப்பாங்க. இது நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன ஒன்றும் செய்யலையே பருமா, அதெல்லாம் ஷால்லாம் போத்தலையே, எப்போ போடுவீங்க? ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா நீ சொல்லு. இப்போ சாயந்தரம் என்னை சிறப்பு செய்யணுன்ட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுக்கு மேலே ஷால் போடுறீங்க? எதுக்கு? இருங்க நந்தினி, நீ சொல்லி எதுக்கு போடுறாங்க? ஒரு மரியாதை. அவ்வளோதான், போ போ. உடம்ப துணியால மறைச்சி இருக்கிறது என்பது மரியாதை. ஏன் நீ இந்த கேள்வியை கேட்கற தெரியுமா? பெண்களுக்கு இந்த சமூகத்தில் ஆடை மறுக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? இந்த பிளவுஸ் இருக்குல்ல, பிளவுஸ் அதுக்குள்ள இருக்கிற உள்ளாடை இருக்குல்ல, அதை நான் போட்டுக்க முடியாது. இந்த நாட்டில் பிறந்திருந்தா 60 வருஷத்துக்கு முன்னால நீ பிறந்திருந்தா உனக்கும் எனக்கும் இந்த நாட்டில் பிளவுஸ் போட முடியாது. அதுக்கு நீ ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கோ. முலை வரின்னு பேர் அதுக்கு. நீ இந்த கேள்வியை கேட்டுட்டங்கிறதுனால நான் சொல்றேன், எந்த உடம்புல என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் லக்ஸுரி டாக்ஸ் கட்டினாதான் அதை மறைக்க முடியும். அதற்கு எதிராக எடுத்த போராட்டத்திற்கு பெயர் தான் மேல் சீலை போராட்டம். தந்தை பெரியார் எடுத்தார். வைக்கம் போர்ல மிக முக்கியமான போராட்டம் அது. பெண்கள் ஆடை அணிந்து உடலை மறைத்துக் கொள்ளலாம்னு. உன் உடலை மறைத்திருப்பது என்பதுதான் உனக்கான சுதந்திரம். நந்தினி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சமூகத்துல ஹையஸ்ட் போஸ்ட் இருக்காங்கல்ல, கல்வி, அரசியல், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், எந்த போஸ்ட்லயும் பெண்கள் பாரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்திருக்கியா? அவங்க உடலை ரொம்ப காத்திரமாக மிக கடுமையாக மறைத்திருப்பார்கள். என்ன தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது சாதாரணமானதல்ல. ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து நீ குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய உடல் இருக்குல்ல, இந்த இயற்கை கொடுத்த அதி அற்புதமான வரம். முதலில் நீ அதை மரியாதை செலுத்தினால் அதை உன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்ப. அது யாருடே உனக்கு காட்டுறதுக்காக இல்லடா என் உடம்பு என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ சுதந்திரம் பெற்றவளாக இருக்கிறாய்.